தினமும் 5 அழகு குறிப்புகள். 2 டேபிள் ஸ்பூன் எப்சம் சால்ட் கலந்த வெந்நீர்ல உங்க 2 காலையும் ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்து உடனே குளிர்ந்த தண்ணீர்லயே உங்களுடைய காலை முக்கி எடுத்து தண்ணியை நல்லா தொடச்சிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. இப்படி தினம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பாதங்கள் மென்மையாவும் பளபளப்பாவும் இருக்கும். முகத்துல வரக்கூடிய இந்த ரோமங்களை நீக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு, ரொம்ப எளிமையா இருக்கும். பார்லி பவுடர்ல எலுமிச்சம்பழ சாறையும் பாலையும் கலந்து மிக்ஸ் பண்ணி முகத்துல பூசி ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வெதுவெதுப்பான நீர்ல அந்த முகத்தை கழுவி தொடச்சிடுங்க. இப்படி வாரம் 2 தடவை நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெட் செல்ஸ், தேவையில்லாத ஹேர்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கிடும். செம்பருத்தி இலைகளை மை போல அரைச்சு தலைக்கு தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கலாம். இப்படி செஞ்சுட்டு வரதால தலைமுடி ரொம்ப மிருதுவாவும் கருகருப்பாவும் இருக்கும். பிரசவத்துக்கு அப்புறமா வரக்கூடிய தழும்புகளை கண்டினியூஸா நம்ம ஒரு வேலை செய்யறது மூலமா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா கற்றாழையில நம்ம அந்த ஜெல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தனியா எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா அப்பப்போ தேவைக்கேற்ற அளவுல மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துட்டு உங்களுடைய வயிற்றுக்கு அதை தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணலாம். இப்படி வாரம் ஒரு தடவை ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு டார்க்கான ஸ்ட்ரெச் மார்க்ஸா இருந்தாலும் அது லைட்டன் ஆகும். நிறைய பேர் ஹோம்மேட் சீயக்கா அரைச்சு தலைக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த சீயக்கா அரைக்கும் போது வேப்பிலையும் கடுக்காவையும் சேர்த்து போட்டு அரைச்சு தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா பொடுகு, பேன் பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல அழகு குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.